வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா கால சுகாதார ஊழியர்களின் பணி நிரந்தரம் கேட்டு பிரதமர் மோடிக்கு தபால் மூலம் கடிதம் அனுப்பி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா காலத்தில் நேர்முக தேர்வு மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட சுகாதாரத்துறை ஊழியர்களின் பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் பொதுமக்களின் ஆதரவு கடிதங்களை சேகரித்து மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரி வருகை தரவுள்ள இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்புவதற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றது. முதற்கட்டமாக 3000 கடிதங்கள் அனுப்பப்பட்டு மேலும் 7000 கடிதங்கள் கையெழுத்துக்காக பொதுமக்களிடம் பெற்று வருகின்றது. தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சிசு சாமிநாதன் தலைமையில் பொதுச் செயலாளர் இன்னாசி ராக், துணைத் தலைவர் ஜெபின் லாசரஸ், ராஜேஷ், செயலாளர்கள் டேவிட், ஜோசப், தில்லை, ஆறுமுகம், பிரதீப், மணி, மதன், வினிதா, இளமதி, ராஜேஸ்வரி, கல்பனா, மஞ்சுளா உள்ளிட்டோர் முழு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மனிதாபிமான அடிப்படையில் ஊழியர்களுக்கு நிரந்தர பணி வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இயக்குனர் உறுதியளித்த பின்னர் கருப்பு ஆடை அணிந்து நடத்தவிருந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வியாழக்கிழமையன்று காலை 10 மணி அளவில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், அரசு தலைமை செயலர் மருத்துவர் சரத் சவுகான் அவர்கள், கல்வித்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு அவர்கள், கல்வித்துறை இணை இயக்குனர் திருமதி டாக்டர் வி.ஜி. சிவகாமி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மற்றும் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என 437 விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினர். பள்ளி துணை முதல்வர் திருமதி சாந்தகுமாரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். பொறுப்பாசிரியர் திருமதி பத்மாவதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். விழா நிகழ்ச்சியை தமிழ் விரிவுரையாளர் திருமதி கிரிஜா அவர்கள் தொகுத்து வழங்கினார். இறுதியாக தலைமை ஆசிரியர் திரு ஸ்ரீதர் அவர்கள் நன்றி கூறி நிறைவு செய்தார். விழாவிற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தரமற்ற நெஞ்சுவலி மாத்திரைக்கு தடை விதித்து மருந்து தர கட்டுப்பாடு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி விவகாரத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 1 வார காலமாக நடைபெற்ற ஆய்வில் 45 வகையான மருந்துகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இல்லையில் இமாச்சல் பிரதேசம் பவுண்டா சாஹிப் நகரில் உள்ள தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் ஜி லெப்ட் நிறுவனம் தயாரிப்பிலான நிக்ரோண்டில் மாத்திரை IP 5mg உற்பத்தி தேதி 7/2025, காலாவதி தேதி 6/2027, நெஞ்சுவலி மாத்திரை உரிய தரம் இல்லாத காரணத்தினால் தடை செய்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்த் கிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தடை செய்யப்பட்டுள்ள இந்த நெஞ்சுவலி மாத்திரை இருப்பு விபரத்தையும் அளந்த மருந்தை சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு திருப்பி அனுப்பிய விபரத்தையும் உடனடியாக மருந்து தர கட்டுப்பாடு துறைக்கு தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார். அரிமா சங்கத்தின் சார்பில் வெள்ளியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் ஆர். புகழேந்தி அவர்களுக்கு சிறப்பு அக்குபஞ்சர் நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். டி. சுசான்லி மண்டல சந்திப்பு செயலாண்மை குழு மற்றும் கடலூர் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் சார்பில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர் சுசான்லி லயன் டாக்டர் சி. ஏ. ரவி தலைமை தாங்கினார். செயலாண்மை குழு தலைவர் MJF லயன் ஜி. தம்புராஜ் வரவேற்புரை ஆற்றினார். மண்டல மாநாட்டை PMJF லயன் டாக்டர் ராஜா சுப்பிரமணியம் துவக்கி வைத்து துவக்க உரையாற்றினார். இதில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குனர் டாக்டர் ஆர். புகழேந்தி அவர்களுக்கு சிறப்பு பஞ்ச நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். PMJF லயன் சுபாஷ் சந்திர போஸ், PMJF லயன் சாலை எஸ். கனகதாரன், PMJF லயன் டாக்டர் கமல் கிஷோர் ஜெயின் வாழ்த்துரை வழங்கினார். MJF லயன் கல்யாண் குமார், MJF லயன் டாக்டர் விஜயலட்சுமி சிவகுமார், MJF லயன் ERN சிவகுமார், PDG லயன் முன்னாள் அமைச்சர்
அமைச்சர் MC சம்பத் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக PMJF லயன் வாணிக்கம் பங்கேற்றார். சிறப்பு பேச்சாளராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா நிலையம் நிறுவனர் தலைவர் புரொஃபசர் டாக்டர் அறிவழகன் மன வலிமை குறித்து உரையாற்றினார். இதில் செயலாண்மை குழு தலைவர் MJF LN தம்புராஜ், செயலாளர் MJF LN RP நாகராஜன், பொருளாளர் LNS குருநாதன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் பிறந்தநாள். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. 15,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள். வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதிகளில் மக்கள் சேவையில் தடம் பதித்து வரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் பிரபல தொழிலதிபர் திரு ரவிக்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு திரு ரவிக்குமார் அவர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் N ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக வில்லியனூர் திரு காமேஸ்வரர் கோவில் மற்றும் கணுவாப்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார். மேலும் தனது தாயார் மறைந்த லட்சுமி அம்மாள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறந்தநாள் விழாவின் சிறப்பம்சமாக மங்களம் மற்றும் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 15,000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் மாண்புமிகு A நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். பெண்களின் சுய தொழிலை ஊக்குவிக்க தையல் இயந்திரங்கள், வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தள்ளுவண்டிகள், வீட்டு உபயோக பொருட்களான புடவை, குக்கர், இஸ்திரி பெட்டி மற்றும் ஹாட் பாக்ஸ். இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் திரு VP ராமலிங்கம், NR காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் திரு NSJ பாலன், பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன், வில்லியனூர் தொகுதி முன்னாள் சேர்மன் பாலமுருகன் மற்றும் அமைச்சர்கள், MLAக்கள் என பல அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தொழிலதிபர்களும் கலந்து கொண்டு ரவிக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வித்தியாசமான முயற்சியாக மங்களம் தொகுதி பி ரவிக்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருக்காஞ்சி SNR குரூப்ஸ் மற்றும் கோகுல் SNR சார்பில் ஆழ்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த விழாவில் வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதிகள் விழா கோலமாக காணப்பட்டன. பொதுமக்களின் பெரும் திரளான பங்கேற்புடன் இவ்விழா மிகச் சிறப்பாக நிறைவு பெற்றது. மேட்டுப்பாளையம் பகுதியில் அமமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மேற்கு மாநில கழக செயலாளர் ST சேகர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் ராமச்சந்திரன், மாநில புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் RK ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு காமாட்சி, கணேசன், கலைவாணி, சிலம்பரசன், ஜான்சன், சுரேஷ், முனியன், பாச்சான், காண்டிபன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். MGR இளைஞர் அணி செயலாளர், மத்திய மாவட்ட கழக செயலாளர் சதீஷ்குமார், கழக அமைப்பு செயலாளர் முருகன், தலைமை கழக பேச்சாளர் ராதை வெற்றிபாலு, காரைக்கால் மாவட்ட செயலாளர் பாலதண்டாயுதபாணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் செந்தில் என்கிற குமாரவேல், மணவாளன், ரத்தினகுமார், கலியமூர்த்தி, நிஷா, கோவிந்தன், செயின்பால், பாலாஜி, புஷ்பா, இளம்பழுதி, முனியன், கண்ணதாசன், திருஞானகுமரன், ரவி, மோகன்ராஜ், ராமர் பாண்டி உட்பட மாநில கழக அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரளாக பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில செயலாளர் ST சேகர் பேசுகையில், மீண்டும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி வேலை செய்து அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருப்புவனை தொகுதியில் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நிகழ்வாக நேற்று மாலை 6 மணி அளவில் கிளை கேந்திர பொறுப்பாளர் மோகன் மற்றும் தொகுதி துணைத் தலைவர் M கிருஷ்ணா ஒருங்கிணைப்பில் கிளை தலைவர்கள் திருமூர்த்தி மற்றும் சுரேஷ் அவர்களின் தலைமையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொகுதி பொறுப்பாளர் தட்சணாமூர்த்தி, தொகுதி தலைவர் M அம்ரேஷ், பொதுச் செயலாளர் நா ஐயனார், மாவட்ட துணைத் தலைவர் விஸ்வநாதன், தொகுதி OBC அணி தலைவர் ராஜகோபதி, தொகுதி செயலாளர் அண்ணாதுரை, மாநில பட்டியல் அணி துணைத் தலைவர் வீரப்பன், பொதுச் செயலாளர் விண்ணரசன், கேந்திர பொறுப்பாளர் வேல்முருகன், தொகுதி மகளிர் அணி தலைவர் விஜயலட்சுமி மற்றும் துணைத் தலைவி தனலட்சுமி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்வில் முடிவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் கிருஷ்ணா தனது சொந்த செலவில் மின்விளக்கு கொடுத்து நலத்திட்ட
நலத்திட்ட உதவி செய்தார். மேலும் அவர் இந்த நலத்திட்டங்களை கூறும்போது மத்தியிலும் மாநிலத்திலும் இனிமையான பாஜக அரசு வர வேண்டும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நலத்திட்ட உதவிகளை பெற வேண்டும். மத்தியில் ஆளுகின்ற அரசு அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பேசினார். பென்ஷன் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு INTUC நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் 33 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பள தொகையை வழங்க வேண்டும், கொம்பியூன் பஞ்சாயத்து பென்ஷன்தாரர்களுக்கு பணிக்கொடைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையிலிருந்து செயலாளர் கதிரேசன் முன்னிலையில் நிகழ்ச்சியை முன்னெடுத்தனர். அமைப்பு செயலர் முனியன் வரவேற்புரை வழங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் மற்றும் அமைப்பு சார பிரிவு மாநில INTUC ஜான்சன் கலந்து சிறப்புரை வழங்கினர். சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சம்பளம் மற்றும் பென்ஷன் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.